ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம எங்க இருக்கோம்னா ஹோசூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. ஹோசூர்ல இருந்து பெங்களூர்ல இருக்கிற எஸ்எம்விடி ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் நாம பஸ்ல டிராவல் பண்ண போறோம். ஹோசூர்ல இருந்து சில்க்போர்ட் மடிவாலா வரைக்கும் போயிட்டு அங்கிருந்து பிஎம்டிசி பஸ்ல எஸ்எம்விடி ரயில்வே ஸ்டேஷன் போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம ஹோசூர்ல இருந்து சில்க் போர்டு வழியா எஸ்எம்விடி ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் எப்படி போகலாம் அப்படிங்கிற வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஹோசூர் பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸ்ல இருக்கோங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து தான் பெங்களூர் பஸ்ஸஸ் எல்லாம் கிளம்பும். நாம ஏற்கனவே எப்படி மெஜஸ்டிக் போயிட்டு மெஜஸ்டிக்ல இருந்து எஸ்எம்விடி ரயில்வே ஸ்டேஷன் போலாம் அப்படிங்கிற வீடியோ பார்த்துருக்கோம். பட் இந்த டைம் நாம சில்க் போர்ட்ல இறங்கிட்டு சில்க் போர்ட்ல இருந்து எஸ்எம்விடி ரயில்வே ஸ்டேஷனுக்கு எப்படி போலாம் அப்படிங்கிற ஒரு கைட் மாதிரி தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நமக்கு ஹோசூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸும் கிடைக்கும், பிரைவேட் பஸ்ஸஸும் கிடைக்கும், டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸும் கிடைக்கும். நம்ம சில்க் போர்ட்ல இறங்கிட்டு அங்கிருந்து பிஎம்டிசி பஸ் பிடிச்சிக்கலாங்க. ஹோசூர்ல இருந்து கிளம்பியாச்சுங்க. நம்ம டிஎன்எஸ்டிசி பஸ்ல தான் டிராவல் பண்றோம் ஹோசூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சில்க் போர்டு வரைக்கும். ஸோ இந்த பஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஜூஜுவாடி தமிழ்நாடு கர்நாடகா பார்டர் செக் போஸ்ட் தாண்டினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சந்தாபுராலாம் கிராஸ் பண்ணிட்டு எலக்ட்ரானிக் சிட்டி தாண்டினதுக்கு அப்புறம் ஓவர் பிரிட்ஜ் எடுத்துருங்க. ஃபிளைஓவர் வழியா தான் நாம சில்க் போர்டு ரீச் ஆகும். கரெக்டா அந்த ஃபிளைஓவர் எண்ட் ஆகிற இடத்துல தான் உங்களுக்கு சில்க் போர்டு பஸ் ஸ்டாப்பே இருக்கும். அதனால நம்ம சீக்கிரமா ரீச் ஆயிருவோம்னு நினைக்கிறேன். 45 minutes to 1 hour தான் ஆகும் நாம ரீச் ஆகிறதுக்கு. இப்ப நாம ஹோசூர் டிமார்ட் சென்னை சில்க்ஸ் எல்லாம் இருக்கிற ஏரியா தாண்டிட்டு இருக்கோங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம பார்டர் கிராஸ் பண்ணிடுவோம். கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அத்திபலி தாண்டினதுக்கு அப்புறம் கொஞ்சம் உங்களுக்கு அவ்வளவா டிராபிக் ஓரளவுக்கு மீடியமா தான் இருக்கும். பிஎம்டிசி பஸ்ஸஸ் எல்லாம் பார்க்கலாம் நாம அத்திபலியில இருந்து. ஸோ இங்கிருந்து நாம ஹோசூர்ல இருந்து சில்க் போர்டு வரைக்கும் போறதுக்கு 65 rupeesங்க. ஐ திங்க் நீங்க மைசூர் ரோடு சேட்டலைட் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போறதுனாலுமே 65 rupees தான் சார்ஜ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஒரே ஸ்டேஜ் தான் போல. ஸோ லாஸ்ட் டைம் நம்ம டிராவல் பண்ணோம் 70 rupees பே பண்ணனா இல்ல 65 rupees பே பண்ணனான்னு கரெக்டா ஞாபகம் இல்லை டிக்கெட்க்கு. ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, நான் வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்றேன், ஓகேவா? ஸோ சில்க் போர்ட்ல இருந்து உங்களுக்கு சில்க் போர்டு மடிவாலால இருந்து நிறைய பஸ்ஸஸ் எஸ்எம்விடிக்கு கிடைக்கும்னு சொன்னாங்க. ஸோ நாம இந்த டைம் சில்க் போர்டு ஆர் மடிவாலா பஸ் ஸ்டாண்ட் ரெண்டு பக்கத்துல தான் இருக்கும், அடுத்தடுத்த பஸ் ஸ்டாண்டு. ஸோ எங்கிருந்து உங்களுக்கு நிறைய பஸ்ஸஸ் எஸ்எம்விடிக்கு கிடைக்குமோ நம்ம அங்கிருந்து எஸ்எம்விடி ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் டிராவல் பண்ண போறோம். ஹோசூர்ல இருந்து நிறைய பேர் எஸ்எம்விடி ரயில்வே ஸ்டேஷன் வழியா ட்ரெயின்ல டிராவல் பண்றதுக்காக புக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த சமயத்துல உங்களுக்கு எப்படி எஸ்எம்விடி ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரீச் பண்ணலாம் அப்படிங்கிறது இது ஒரு கைட் மாதிரி இருக்கும். நான் மெஜஸ்டிக் போயிட்டு அங்கிருந்து ஷட்டில் பஸ் எடுத்துட்டு எஸ்எம்விடி போற வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ அதுக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஸோ சரி, ஓகே, அதுல நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. ப்ரோ, சில்க் போர்ட் பஸ் ஸ்டாப் அல்லது மடிவாலா பஸ் ஸ்டாப்ல இருந்தும் எஸ்எம்விடிக்கு பஸ்ஸஸ் கிடைக்கும், அதுவும் ஒரு டைம் போடுங்க அப்படின்ட்டு. ஸோ அதனாலதான் இந்த வீடியோ நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஃபார்ச்சுனேட்லி நாம எஸ்எம்விடி வழியா இன்னைக்கு விசாகப்பட்டினம் வரைக்கும் டிராவல் பண்றோங்க. வைசாக் எல்லாம் போற ட்ரெயின்ஸ், அதாவது ஒரிசா, வெஸ்ட் பெங்கால், நார்த் ஈஸ்ட் போற ட்ரெயின்ஸ் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா எஸ்எம்விடி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து தான் கிளம்புது. ஸோ நம்ம வைசாக் ட்ரெயினும் எஸ்எம்விடி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து தான் கிளம்புது. சரி, ஓகே, இந்த வீடியோவும் நாம பண்ணிடுவோம் அப்படின்ட்டு தான் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நாம இப்போ சில்க் போர்ட் நோக்கி டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. கர்நாடகாக்குள்ள என்டர் ஆயாச்சு, அதாவது பெங்களூர் சிட்டிக்குள்ள நாம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னும் ஒரு ½ an hourல நாம சில்க் போர்ட் பஸ் ஸ்டாப் ரீச் ஆயிடுவோம். ஸோ நான் அங்க போயிட்டு உங்களுக்கு என்னென்ன பஸ் நம்பர்ஸ் எல்லாம் அங்கிருந்து கிடைக்கும், பஸ் ஸ்டாப் எங்க இருக்கும், சில்க் போர்ட் பஸ் ஸ்டாப் எங்க இருக்கும், மடிவாலா பஸ் ஸ்டாப் எங்க இருக்கும் எல்லாம் காமிக்கிறேன். சில்க் போர்ட்ல இருந்து எடுத்தாலும் மடிவாலா வழியா தான் பஸ் போயிட்டு அவுட்டர் ரிங் ரோடு வழியா எஸ்எம்விடி ரூட் தெரியல. ஸோ அங்க போயிட்டு நான் அந்த பஸ் ரூட்டையும் கம்ப்ளீட்டா கவர் பண்ணி பாக்குறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க மக்களே.
ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எலக்ட்ரானிக் சிட்டி தாண்டி இப்போ இன்ஃபோசிஸ் கேம்பஸ் தாண்டிட்டு இருக்கோங்க. பேரலா வந்து நமக்கு மெட்ரோ ட்ராக் ஓடிட்டு இருக்கு பாருங்க. ஸோ நம்ம ரோட்வேஸோட ஃப்ளைஓவர் பிரிட்ஜ், அதுக்கு பக்கத்துலயே வந்து எலிவேட்டட் மெட்ரோ காரிடாரு. ஸோ செம்ம சூப்பரா கனெக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆயிருச்சு. இது வந்து எல்லோ லைனுங்க, பொம்மசந்திரால இருந்து ஆர்ஹெச் ரோடு, ஆர்வி ரோடுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மெட்ரோ ஸ்டேஷன் வரைக்கும் இந்த எல்லோ லைன் கனெக்ட் ஆகும். நான் ஆல்ரெடி வந்து இனாகுரல் எல்லோ லைன் மெட்ரோ போட்டிருக்கேன். நம்ம மெட்ரோவோட எல்லோ லைன் இனாகுரல் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காம இருந்தா பாருங்க, அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஹோசூர்ல இருந்து நீங்க சிட்டிக்குள்ள, பெங்களூர் சிட்டிக்குள்ள வந்துட்டு ஈஸியா மெட்ரோ மூலமா டிராவல் பண்ணணும்னா நீங்க அத்திபலி தாண்டி பொம்மசந்திரால இறங்கிட்டு அங்கிருந்தே ட்ரெயின் பிடிச்சிட்டிங்கன்னா போதும், மெட்ரோ ட்ரெயின் பிடிச்சிட்டிங்கன்னா போதும். அழகா வந்து இந்த எல்லோ லைன்ல நீங்க சிட்டிக்குள்ள எங்க வேணாலும் போய் கனெக்ட் ஆகிக்கலாம். ஸோ அந்த வீடியோவும் மிஸ் பண்ணாம பாருங்க. இப்போ நாம ஃப்ளைஓவர் எடுத்தாச்சா, இனி சும்மா ஜெட் வேகத்துல போயிடுவோம். இன்னும் வந்து ஒரு 10 மினிட்ஸ்ல நாம எலக்ட்ரானிக் சிட்டியிலிருந்து நம்ம சில்க் போர்டு கரெக்டா இந்த பிரிட்ஜ் இறங்குற இடம், எலக்ட்ரானிக் சிட்டியில ஸ்டார்ட் பண்ணி சில்க் போர்ட்ல தான் இறங்கும் இந்த பிரிட்ஜ். கரெக்டா இறங்கணுன்னேவே வந்து பஸ் ஸ்டாப் இருக்கும், சில்க் போர்ட் பஸ் ஸ்டாப். நம்ம அங்கேயும் இறங்கலாம், இல்ல மடிவாளா பஸ் ஸ்டாப்லயும் இறங்கலாம். சில்க் போர்ட்ல இருந்து எடுக்கிற பஸ் மடிவாளா வழியா தான் எஸ்எம்பிடி ரயில்வே ஸ்டேஷன் போகும்னு சொன்னாங்க. ஸோ நீங்க எங்க இருந்து வேணாலும் பஸ் எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு 2 பிளேஸையும் காமிக்கிறேன்னு, சில்க் போர்ட் பஸ் ஸ்டாப்பும் எங்க இருக்குன்னு காமிக்கிறேன், மடிவாளா பஸ் ஸ்டாப்பும் எங்க இருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாம இறங்கியாச்சு பாருங்க. நாம இப்போ சில்க் போர்ட் பஸ் ஸ்டாப்ல தாங்க இறங்கியிருக்கோம். கரெக்டா அந்த பிரிட்ஜ் இறங்குது பாருங்க. பிரிட்ஜ் இறங்கணுன்னே வந்து நமக்கு சில்க் போர்ட் பஸ் ஸ்டாப் இருக்கும். ஸோ இங்கிருந்து ஒரு 100-200 மீட்டர்ஸ்ல தான் பஸ் ஸ்டாப் இருக்கும். வாங்க அப்படியே போய் நம்ம சில்க் போர்ட் பஸ் ஸ்டாப் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாம மடிவாளையும் கிராஸ் பண்ணி எஸ்எம்விடி நோக்கி டிராவல் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம சில்க் போர்ட் ஜங்ஷன்ல இருந்து இறங்கிட்டு பஸ் ஸ்டாப் வந்தாச்சுங்க. நம்ம டிஎன்எஸ்டிசி பஸ் வந்து ஹோசூர் ரோடு ஹைவேலயே இறக்கி விட்டுருவாங்க. அங்கிருந்து வந்து நம்ம ஒரு 200 மீட்டர்ஸ் நடக்கணும், ஒரு 5 மினிட்ஸ் வாக் தான். ஓகேவா? கரெக்டா வந்து நம்ம மெட்ரோ ஸ்டேஷனுக்கு கீழேயே வந்து பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். அங்கிருந்து நமக்கு எஸ்எம்பிடிக்கு ஸ்ட்ரைட் பஸ் கிடைக்கும். வாங்க போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதாங்க சில்க் போர்ட் பிஎம்டிசி பஸ் ஸ்டாண்டு. இங்கிருந்து வந்து MF5 சீரீஸ் பஸ்ஸஸ் வந்து எஸ்எம்பிடி ரயில்வே ஸ்டேஷன் போகும்னு சொன்னாங்க. மெஜஸ்டிக்ல இருந்து எப்படி எஸ்எம்பிடிக்கு ஷட்டில் பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்றாங்களோ அதே மாதிரி இந்த MF5 பஸ்ஸஸ் வந்து ஷட்டில் பஸ்ஸஸ் மாதிரி ஆப்ரேட் பண்றாங்க. சில்க் போர்ட்ல இருந்து மடிவாளா, கோரமங்கலா, இந்திரா நகர் வழியா எஸ்எம்பிடி ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் ஆப்ரேட் பண்றாங்க. ஸோ இங்கிருந்தும் நீங்க பஸ்ஸஸ் எடுத்துக்கலாங்க. ஆல் த வே வந்து மெஜஸ்டிக் போயிட்டு பஸ் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. மெஜஸ்டிக் போறதுனாலும் நம்ம இங்க டவுன் ஹால்ல இறங்கிட்டு அங்கிருந்து நம்ம ஒரு பிஎம்டிசி பஸ் பிடிச்சி மெஜஸ்டிக் போயிட்டு மெஜஸ்டிக்ல இருந்து எஸ்எம்பிடி போகணும். நீங்க ட்ரெயின்ல போயிட்டீங்கன்னா, கேஎஸ்ஆர் பெங்களூர் போற ட்ரெயின்ல போயிட்டீங்கன்னா ஹோசூர்ல இருந்து அங்கிருந்து ஷட்டில் பஸ் எடுத்துக்கங்க, அது ஈஸியா இருக்கும். இன்கேஸ் பஸ்ல போறீங்கன்னா நீங்க மடிவாளா சில்க் போர்ட்ல இறங்கிட்டு MF5 பஸ்ஸஸ் எடுத்துங்க. 24 rupees நம்ம பஸ் எடுத்தாச்சு. 24 rupees தான். ஒரு ½ an hourல நம்ம எஸ்எம்பிடி ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயிடலாம் மக்களே. ஃப்ரெண்ட்ஸ், சில்க் போர்ட்ல இருந்து எடுத்து நாம மடிவாளா கிராஸ் பண்ணி இப்போ கோரமங்கலாக்குள்ள என்ட்ராக போறோங்க. எவ்வளவு டிராபிக் பாத்தீங்கல்ல.
மடிவாள தாண்டோனே பாத்தீங்கன்னா சென்ட் ஜான்ஸ் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கும். ஸோ அதுக்கு பக்கத்திலேயே தான் வந்து நம்ம டிராவல் ஆயிட்டு இருக்கோம். ஸோ இது தாண்டினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கோரமங்கலா, சோனி வேர்ல்டு சிக்னல், இந்த இந்திரா நகர், இந்த மாதிரி ரொம்ப பாஷான ஏரியாஸ், நிறைய டிராஃபிக்கும் இருக்கிற ஏரியாஸ். ஏன்னா நிறைய அங்கங்க வந்து ரோடு ஒர்க்ஸ் நடந்துட்டு இருக்கும், மெட்ரோ ஒர்க்ஸ் நடந்துட்டு இருக்கும். அதனால இங்கிருந்து கொஞ்சம் ஸ்லோ மூவ்மெண்ட்ல தான் நம்ம டிராவல் பண்ணுவோம். ஸோ உள்ள பாருங்க மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் ஓட கேம்பஸ் வந்து சூப்பரா இருக்கும். இங்க இந்த ஏரியால பெங்களூர்ல ரொம்ப ஃபேமஸான மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் நம்ம சென்ட் ஜான்ஸ். ஸோ இதெல்லாமே கிரைஸ்ட் காலேஜ், இதெல்லாமே கிட்டத்தட்ட ஒரே ஏரியால இருக்கிற மிகப்பெரிய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சொல்லலாம் பெங்களூருக்குள்ள. நிம்ஹான்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதுவும் வந்து ரொம்ப பாப்புலரான இன்ஸ்டிடியூட். இது எல்லாமே வந்து மெடிக்கல் சம்பந்தப்பட்டது. கிரைஸ்ட் மட்டும் பாத்தீங்கன்னா கிரைஸ்ட் யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. உள்ளுக்குள்ள இன்ஜினியரிங், எம்பிஏ இருந்து எல்லாமே இருக்கும். மெடிக்கல் இருக்கா என்னன்னு தெரியல. பட் தென் ரொம்ப பழைய காலத்து காலேஜுங்க கிரைஸ்ட் காலேஜ். இன்ஃபேக்ட் நான் கூட வந்து எம்பிஏ ட்ரை பண்ணும்போது கிரைஸ்ட் காலேஜ்ல படிக்கணும்னு ரொம்ப இது பண்ணி என்ட்ரன்ஸ் எல்லாம் எழுதுல. பட் அன்பார்ச்சுனேட்லி நம்மளால கிரைஸ்ட்குள்ள என்டர் ஆக முடியல. பட் தென் ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம கோரமங்கலாக்குள்ள டிராவல் ஆயிட்டு இருக்கோம். எவ்வளவு பாஷான ஏரியாவா இருக்கு பாருங்க. ஃபுல்லா வந்து ஹை அண்ட் ஷாப்பிங் தான் இந்த ஏரியால. ஸோ ஓரளவுக்கு டிராஃபிக் கம்மியாக தாங்க இருக்கு. நான் எதிர்பார்த்த அளவுக்கு ஜாமா இல்லை. யூஷுவல் பெங்களூர் கன்ஜெஷன், டிராஃபிக் கன்ஜெஷன் இல்லை. ஸ்மூத் டிராவலாக தான் இருக்கு. நாம் ஒரு மண்டே அன்னைக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கே அதிசயமா இருக்கு, என்னடா இது பெங்களூரா அப்படின்ட்டு. ஸோ பரவாயில்ல. ஸோ இன்ஃபேக்ட் நாம இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு ரோட் சைட்ல எல்லாம் பார்த்தா இந்த டிசம்பர் மாசம் ஒரு பிங்க் கலர்ல ஃப்ளவர்ஸ் வந்து ப்ளூம் ஆயிருக்குங்க. அது நம்ம பார்க்கறதுக்கான சான்சஸ் கிடைக்குமா என்னன்னு தெரியல. நம்ம போற ரூட்ல எடுக்குமான்னு தெரியல. இருந்தா நான் உங்களுக்கு ஸ்பாட் பண்றேன். ஓகேவா? நிறைய ஏரியாஸ்ல அந்த ட்ரீஸ் இருக்கும். குளிர்காலத்துல பாக்குறதுக்கே சூப்பரா இருக்கும். நான் சொல்லிட்டு இருந்தால நம்ம பெங்களூர்ல குளிர்காலத்துல பூக்கிற அந்த பிங்க் ப்ளூம் ட்ரீஸ் இங்க பாருங்க, சூப்பரா இருக்கு பாருங்க. ரோடு ஃபுல்லாவே சைட்ல இந்த மாதிரி நிறைய மரங்கள் இருக்குங்க. கண்டினியூஸா வந்து அப்படியே பிங்க் கலர்ல ப்ளூமா இருக்கும் பாருங்க. பாக்குறதுக்கே வந்து அமேசிங்கா இருக்குங்க. ஜப்பான்ல வந்து இந்த செர்ரி பிளாசம்ஸ் சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம பெங்களூருக்கு ஃபேமஸ் வந்து இந்த பிங்க் பிளாசம்ஸ். குளிர்காலத்துல வின்டர் சீசன்ல சும்மா அப்படியே சிட்டியே வந்து தேவலோகம் மாதிரி காட்சி அளிக்கும். ஸோ இப்போ வந்து நாம டொம்லூர் ஏரியா கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. இது வந்து ஓல்டு ஹெச்ஏஎல் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. பெங்களூரோட பழைய ஏர்போர்ட் இங்கே தாங்க இருந்துச்சு. ஆக்சுவலா வந்து அது ஆர்மியோட ஏர்ஃபோர்ஸோட ஏர்போர்ட், அது இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட ஏர்போர்ட். பட் இப்போ வந்து நம்ம பெரிய தேவனஹள்ளி ஏர்போர்ட் வந்துட்டதுனால இந்த ஏர்போர்ட் வந்து இப்போ மோஸ்ட்லி வந்து மிலிட்ரி தான் யூஸ் பண்றாங்க. டொமஸ்டிக் யூசேஜ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லலாம். ஏதாவது எமர்ஜென்சி அந்த மாதிரி கண்டிஞ்சன்ட் சுச்சுவேஷன்ஸ்ல தான் வந்து பேசஞ்சர் ஏர்கிராஃப்ட்ஸ் வந்து இங்கே லேண்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதர்வைஸ் தேவனஹள்ளி ஏர்போர்ட்டே செம்ம பெருசா கட்டிட்டாங்களே. அது போக பார்த்தா இன்னும் செகண்ட் ஏர்போர்ட் வேற கட்டிட்டு இருக்காங்க போல. ஸோ அந்த ஏர்போர்ட்டுக்கும் நம்ம ஹோசூர் ஏர்போர்ட்டுக்கும் தான் இப்போ போட்டி நடந்துட்டு இருக்கு. யாரு ஃபர்ஸ்ட் கட்டி முடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எது வந்து ஃபர்ஸ்ட் கட்டி முடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் நம்ம டோம்லூர் கிராஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ்ல நம்ம ரீச் ஆயிடலாங்க எஸ்எம்பிடிக்கு.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மடிவாளா, கோரமங்கலா, டோம்லூர் ஏரியாலாம் தாண்டி இப்போ நாம நியூ ஹாரிசான் அப்படிங்கிற ஏரியா பஸ் ஸ்டாப் தாண்டிட்டு இருக்கோங்க. நியூ ஹாரிசான், சோனி வேர்ல்டுன்னு எல்லாமே வந்து ஒரு கம்பெனி பேர் மாதிரி இருக்குல்ல. ஆமா, இந்த இந்த ஏரியாஸ் எல்லாமே வந்து ஃபேமஸ் ஆனதே வந்து ஃபர்ஸ்ட் இந்த கம்பெனிஸ் வந்து ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதுவே தனி லேண்ட்மார்க் ஆயிருச்சுங்க. அதுல இருந்து பார்த்தா எல்லா பஸ் ஸ்டாப்ஸ் எல்லாம் வந்து அதுக்கு பக்கத்துல இருக்கிற பஸ் ஸ்டாப்ஸ் எல்லாம் வந்து அந்த கம்பெனி பேர் சொல்லியே வந்து கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ எலக்ட்ரானிக் சிட்டி எல்லாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம இன்ஃபோசிஸ் வச்சுதான் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்களே எலக்ட்ரானிக் சிட்டியை. இப்போ எலக்ட்ரானிக் சிட்டி ஒரு தனி ஐடென்டிட்டி ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. பட் அந்த டைம் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் தான் அதுக்கு லேண்ட்மார்க். ஸோ அந்த மாதிரி தான் நியூ ஹாரிசான் இந்த ஏரியாக்கு. எவ்வளோ பாஷா இருக்கு பாத்தீங்களா. இங்க ஃபுல்லாவே வந்து பப்ஸ், கெஃபேஸ், ரெஸ்டோ பார்ஸ் அப்படின்னு நைட் டைம் எல்லாம் வந்து வேற லெவல்ல இருக்கும். பெங்களூரோட நைட் லைஃப்ல இந்த ஏரியாவும் வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஏரியாங்க. இந்திரா நகர் பக்கத்துல ஓல்டு ஹெச்ஏஎல் ரோல், டோம்லூர், இந்திரா நகர் இதுக்கு பக்கத்துல ஒரு நைட் அவுட்னு பாத்தீங்கன்னா இந்த ஏரியாலாம் வந்து செம்ம பாஷான ஏரியாஸ். நம்ம கோரமங்கலாவும் கிராஸ் பண்ணோம்ல, அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப பேர் போனது. நிறைய ஷார்ட்ஸ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க, யூடியூப் ஷார்ட்ஸ்ல எல்லாம் அந்த ஏரியால இருக்கிற மல்லு மக்கள்ல பாதி பேர் அங்கதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப பாப்புலரான ஹேங் அவுட் ஸ்பாட்னு வச்சுக்கோங்களா. நீங்க பார்த்தாவே தெரியும், சைட்ல உலகத்துல இருக்கிற எல்லா பாப்புலர் பிராண்ட்ஸோட ரீட்டைல் அவுட்லெட்ஸுமே வந்து இந்த சைட்ல இருக்கும். அதுவும் ஒரே ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல இல்ல, ஒவ்வொருத்தரும் தனித்தனியா ஒரு பில்டிங் வச்சிருப்பாங்க ரீட்டைல் அவுட்லெட்ஸ். அந்த அளவுக்கு வந்து செம்ம பாஷான ஏரியா தான் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம் நாம இப்போ பெங்களூருக்குள்ள. ஸோ இப்போ நாம கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து இந்திரா நகர் ஏரியாங்க. இங்கிருந்து வந்து ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும். நமக்கு டிராஃபிக் அவ்வளவா இல்லை, அதனால நம்ம சீக்கிரமாவே ரீச் ஆயிடுவோம்னு நினைக்கிறேன். ஸோ அங்க போற வரைக்குமே வந்து செம்ம பியூட்டிஃபுல்லான கிரீனரிஸா இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு வழியா பையப்பனஹள்ளி ரீச் ஆயாச்சுங்க. நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு அவ்வளோ டிராஃபிக் கன்ஜெஷன் எல்லாம் இல்லை. ரொம்ப ஸ்மூத்தான டிராவலாகவே இருந்துச்சு அண்ட் ரொம்ப என்ஜாயபிள் டிராவலாகவுமே இருந்துச்சு. நம்ம பிங்க் ப்ளாசம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு டிராவல் பண்ணது. நம்ம ஆல்மோஸ்ட் எஸ்எம்விடி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் வந்தாச்சுங்க. பெங்களூர்ல பையப்பனஹள்ளி வந்து 2 விஷயத்துக்கு ஃபேமஸுங்க. ஒன்று வந்து இப்போ நம்ம போகிற எஸ்எம்விடி ரயில்வே ஸ்டேஷன் இந்தியாலேயே வந்து ஏர்போர்ட் ரேஞ்சுக்கு ஒரு டெமோ ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி ஃபர்ஸ்ட் இங்கே தான் கட்டி பார்த்தாங்க. மாடர்னா கிளாஸ் பில்டிங்ஸ் எல்லாம் போட்டு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருந்தால் எப்படி இருக்கும்னு ஒரு ட்ரையல்ஸ் மாதிரி. ஸோ இங்கே டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து நாடு ஃபுல்லாக நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ஸோட ரெனோவேஷன் ஒர்க் எல்லாம் வந்து பெரிய லெவலில் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் செட் பண்ண ரயில்வே ஸ்டேஷன்னே சொல்லலாம் எஸ்எம்விடி ரயில்வே ஸ்டேஷன். இன்னைக்கு வரைக்குமே வந்து ஓரளவுக்கு மெயின்டெனன்ஸ் நல்லாவே இருக்கு. இதை சொல்லித்தான் ஆகணும், வேற வழி இல்லை. என்னதான் வந்து கட்டின ஏர்போர்ட் மாதிரி கட்டினாலும் நம்ம வடக்கு மக்கள் நிறைய இங்கிருந்து டிராவல் பண்றதுனால கொஞ்சம் அந்த ரெட் ஸ்டெயின்ஸ் இருக்கதான் செய்யும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் என்னன்னு. ஸோ அது தவிர்க்கவே முடியாத ஒண்ணு. அது அவங்களோட டிஎன்ஏல ஒன்னா இருக்கு, அது நாம ஒன்றும் செய்ய முடியாது. மேபி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ல தான் அது சேஞ்ச் ஆகும்னு நினைக்கிறேன். இல்ல கவர்மெண்ட் ஏதாவது ஸ்ட்ரிக்ட் கிளாஸ் எல்லாம் கொண்டு வந்து இந்த குட்கா அதெல்லாம் பேன் பண்ணாங்கன்னா அது ஒரு அளவுக்கு சால்வ் ஆகும். அதர்வைஸ் பாத்தீங்கன்னா அந்த ஒரு ப்ராப்ளத்தை தவிர்த்து எஸ்எம்விடி ரயில்வே ஸ்டேஷனோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து செம்ம பியூட்டிஃபுல்லா பிரம்மாண்டமா இருக்குங்க. ஸோ முக்கியமான வந்து
ஒரு ரயில்வே டெர்மினல் நம்ம பெங்களூர் சிட்டிக்கு. ஒன்று வந்து எஸ்எம்விடி ரயில்வே ஸ்டேஷன், இன்னொன்று வந்து மெயின் வந்து மெஜஸ்டிக், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம யஷ்வந்த்புரா, அதுக்கப்புறம் சப்ஸ்டேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா எலங்கா, அந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டேஷன்ஸ் இருக்கு. பட் மேஜர் ஸ்டேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா மெஜஸ்டிக்கு, யஷ்வந்த்புரா, அதுக்கப்புறம் இந்த எஸ்எம்விடி ரயில்வே ஸ்டேஷன் மக்களே. ஸோ என்ட்ரன்ஸே பார்த்தீங்களா சும்மா செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு. பஸ் பேனே ஒன்று தனியா வச்சிருப்பாங்க எஸ்எம்விடி ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள. இங்க பாருங்க, உள்ள என்டர் ஆயாச்சா, இங்க உள்ள கார் பார்க்கிங் எல்லாம் இருக்கும். நம்ம பஸ் பேக்குன்னு தனியா ஒரு இடம் விட்டுருக்காங்க பாருங்க. ஸோ இந்த பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நம்ம மெஜஸ்டிக்ல இருந்து வர ஷட்டில் பஸ்ஸஸும் சில்க் போர்டு மடிவாளால இருந்து வர்ற ஷட்டில் பஸ்ஸஸும் வந்து நிற்கும். ஸோ டூ அண்ட் ஃப்ரோ ஆப்ரேட் பண்ணிட்டே இருப்பாங்க டே ஃபுல்லா. ஸோ நீங்க எஸ்எம்விடில இருந்து அங்க போறதுனாலும் சரி, அந்த மெஜஸ்டிக் சில்க் போர்ட்ல இருந்து இங்க வர்றதுனாலும் சரி, இந்த பஸ் எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம எஸ்எம்விடி ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயாச்சுங்க. MF5 லோக்கல் பஸ். நீங்க மடிவாளில இருந்து வர்றது தாங்க ஈஸியா இருக்கும் சில்க் போர்ட்ல இருந்து வர்றதை விட. மடிவாளால இருந்து எவ்ரி 10-15 மினிட்ஸ் உங்களுக்கு ஒரு பஸ் இருக்கு. இந்த MF5 பஸ் வந்து ஷட்டில் மாதிரி சில்க் போர்ட் மடிவாளா வழியா உங்களுக்கு சூப்பரா எஸ்எம்விடி ரயில்வே ஸ்டேஷன் கொண்டு வந்து விட்டுருவாங்க. ஸோ இன்கேஸ் நீங்க சில்க் போர்ட்ல இறங்கினாலும் இந்த பஸ் எடுத்துக்கலாம், மடிவாளால இறங்கினாலும் இந்த பஸ் எடுத்துக்கலாம் ஹோசூர்ல இருந்து வரும்போது. ஓகேவா? யூடியூப் சேனல், யூடியூப். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஹோசூர்ல இருந்து சில்க் போர்ட் ஆர் மடிவாளா வந்துட்டு எப்படி எஸ்எம்விடி ரயில்வே ஸ்டேஷன் வரணும் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ சூப்பரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். எதுவுமே பிரச்சனை இல்லைங்க. அழகா ஹோசூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸோ டிஎன்எஸ்டிசி பஸ்ஸோ எடுத்துட்டு சில்க் போர்ட் ஆர் மடிவாளால இறங்கிட்டு இந்த MF5 சீரீஸ் பஸ் பிடிச்சிங்கன்னா சூப்பரா ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள இருக்கிற பஸ் ஸ்டாண்ட்லயே வந்து இறங்கிக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். until then take care and cheers from எஸ்எம்விடி ரயில்வே ஸ்டேஷன் பெங்களூருங்க. see you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல ஃபிளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.